ஹலோ. ஹலோ மைதிலி. யாரு? நான் யாரா இருந்தா என்ன, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன் புருஷன் ராஜ் லண்டன்ல இருக்குன்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான். அவன் காதலிக்காக தன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டான். இன்னைக்கு இந்த சிட்டில தான் சுத்திக்கிட்டு இருக்கான். யார் நீ? Who the hell is this? என்னை பத்தி யோசிச்சு உன் நேரத்தை வீணாக்காத. அழிய போற உன் குடும்பத்தை பத்தி யோசி, உன்னோட எதிர்காலத்தை பத்தி யோசி. நம்பிக்கை இல்லைனா ராஜ் டிராவல் பண்ண ஏர்வேஸ்க்கு போன் பண்ணி கேளு. லண்டன்ல ராஜ் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போன் பண்ணி கேளு. இது வரைக்கும் உங்ககிட்ட அப்பாவியா நடிக்கிற உன் புருஷனோட சட்டையை பிடிச்சி கேளு. ஆல் தி பெஸ்ட் மை டியர். ஹலோ. Yes, what can I do for you? Hi, I just need to know something. Last month 25th, can you please confirm the person called Mr. Raj stayed with you? Just a minute. No, ma'am. He was supposed to come. What? Yeah, he was supposed to come, but didn't come. Thank you. Hello, vanakkam. Travel and learn. Hi, I want some small information. Last month 24th, British Airways, Chennai to London. Can you please confirm the passenger called Raj? 1 second லைன்ல இருங்க மேடம், பார்த்து சொல்றேன். ராஜுங்கிற பேர்ல டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க, ஆனா அன்னைக்கு அவர் டிராவல் பண்ணல. Hi. நீ நல்லா தானே இருக்க மைதிலி? ஏன்? ஒன்னும் இல்ல, ஜேர்னி எப்படி இருந்ததுலாம் கேட்கவே இல்லை. ஜேர்னி பண்ணாதானே கேட்கறது. அந்த பொண்ணு யாரு? பிரியான்னு ஒரு மாடல். உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக இப்படி செய்யல மைதிலி. அவ என் மனசுல இருந்து முழுசா போனதுக்கு அப்புறம் தான் உன் கூட பழக ஆரம்பிச்சேன். என்ன நம்ப மைதிலி, ப்ளீஸ். எந்த முகத்தோடு மறுபடியும் என்ன பார்க்கிறதுக்கு வந்த? நான் சொல்றத கேளு மைதிலி, ப்ளீஸ். ஹாய் பிரியா, நீ சொன்னபடி எல்லா விஷயத்தையும் நான் மைதிலி கிட்ட சொல்லிட்டேன். உன்னை பத்தியும் ராஜீவ் பத்தியும் அவகிட்ட சொல்லிட்டேன். இன்னியோட அவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. உன் கோவம் தணிஞ்சுதா? நீ ராஜுவை கழட்டி விட்டதுக்கு அப்புறம்
நாம 2 பேரும் கோவாக்கு போய் செட்டில் ஆயிடலாம். ஓகேவா? வச்சிடுறேன். ராஜ், ஜேம்ஸ்க்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஜேம்ஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கும் மைதிலிக்கும் என்ன சம்பந்தம்ங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல ஒரே ஹாஸ்டல்ல படிச்சோம். எல்லா விஷயத்திலயும் மைதிலி தான் ஃபர்ஸ்ட். பிரேயர் கூட அவ தான் சொல்லுவா. Come on girls, get ready all of you. மைதிலி, அந்த 3 பிரைஸ்ல உனக்கு எந்த பிரைஸ் வேணும்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த டெடி பேர் தான் வேணும். பிரியா, அந்த 3 பிரைஸ்ல உனக்கு எந்த பிரைஸ் வேணும்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த டெடி பேர் தான் வேணும். Study, go. விளையாட்டுல, பாட்டுல, படிப்புல எல்லாத்துலயுமே மைதிலி தான் ஃபர்ஸ்ட். அதை என்னால தாங்கிக்கவே முடியல. Come on girls, get up, get up. Time ஆயிடுச்சு, சீக்கிரம். Come fast. Good morning, sir. Good morning, good morning. Come quick, quick. எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. Okay, sir. என் டெடி பேர். மைதிலி, ஸ்டாண்ட் அப். ஸ்டூடண்ட், இந்த அரையிறுதி தேர்வுல மைதிலிக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சிருக்கு. கிளாப். சிட் டவுன். பிரியா, ஸ்டாண்ட் அப். என்ன மார்க் இது? நீ எல்லாம் எதுக்காக படிக்க வர? மைதிலியை பார்த்து கத்துக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி மார்க் எடுத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். இடியட். சிட் டவுன். பசங்க எல்லாருக்குமே வீட்டில இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு. வந்த பணத்துல ஒன்னு தவிர எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்க. உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சீக்கிரம் பணம் அனுப்ப சொல்லி. சரியா? போ. எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். நீ கொடுக்குறியா? ஐயோ, நான் கொடுக்க மாட்டேன். எங்க அப்பா யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. படிக்கும் போது திருட்டுத்தனெல்லாம் பண்றியா? எங்க இருந்து வந்தது இந்த பழக்கம் உனக்கு? ஒன்னெல்லாம் டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பணும். முழிக்கிறத பாரு. அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம மைதிலிய கொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு பிளான் பண்ணி மைதிலியோட சாப்பாட்டுல விஷத்தை கலந்தேன். சமயக்காரன் கண்டுபிடிச்சதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. மாஸ்டர் போலீஸ்க்கு போன் பண்ணதுனால என்ன சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்துட்டாங்க. நான் அங்க படிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு மைதிலி மேல இருந்த பகை ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருந்துச்சு. அங்கதான் எனக்கு ஜேம்ஸ் ஃப்ரெண்ட் ஆனா. மைதிலி மேல எனக்கு இருந்த பகையை தீக்கிறதுக்கு ஜேம்ஸ் எனக்கு எல்லா உதவியும் பண்றேன்னு சொன்னான். 7 வருஷம் கழிச்சு நானும் ஜேம்ஸும் ஒரே நேரத்துல வெளியில வந்தோம். வெளியில வந்ததும் மைதிலி இருக்கிற இடத்துக்கு நான் வந்தேன். உனக்கும் மைதிலிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது எனக்கு தெரிய வந்துச்சு. உன்னை முதல்ல பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை லவ் பண்ணி மைதிலியை உன்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். உன் மேல இருக்கிற ஆசையினால நான் என்னையே உன்கிட்ட கொடுத்தேன்.
ஆனா ஜேம்ஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினதுனால நான் உன்னை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருந்தேன். அப்பதான் உனக்கும் மைதிலிக்கும் கல்யாணம் ஆச்சு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல. நீ லண்டன் போகாம இருக்க எல்லா வழியிலையும் நான் உனக்கு தடையா இருந்தேன். நீ என்னை தேடினதை பார்த்து நான் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மைதிலி மேல இருந்த கோவத்தினாலதான் நான் உன்கிட்ட நெருங்கி பழகினேன். ஆனா பின்னாடி அதுவே உண்மையான காதலா மாறி போயிடுச்சு ராஜ். நான் உன்னை என் உயிருக்கு மேல காதலிச்சேன். அதனாலதான் என்னைய உன்கிட்ட கொடுத்த. எனக்கு நீ வேணும் ராஜ், எனக்கு நீ வேணும். மைதிலியை கொண்டாவது நான் உன்னை அடைச்சே தீருவேன். எனக்கு நீ வேணும். I want you. வாழ்க்கை ரொம்ப சென்சிட்டிவானது பிரியா. சின்ன சின்ன விஷயங்களை தோத்து போகிறது பழகிக்கணும். இல்லைன்னா ஒரே அடியா தோத்து போக வேண்டியிருக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மைதிலியோட பகை தீர்ந்த உடனே ராஜுவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னடி என்ன ஈஸியா கழட்டி விட்டலாம் நினைச்சியா? உன்னை நான் விட மாட்டேன். மைதிலி, 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 மைதிலி. மைதிலி, மைதிலி, கதவு தர. மைதிலி, மைதிலி, ப்ளீஸ் கதவு தர. மைதிலி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேள் மைதிலி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். மைதிலி, ப்ளீஸ் ஓபன் தி டோர் ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றது ஒரு முறை கேளு மைதிலி ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும் ராஜ்? எனக்கு நீ வேணும் மைதிலி. டிவோர்ஸ் பண்ணுங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு மாத்திக்க. வாழ்க்கை பூரா நம்ம ஒண்ணா இருக்கணும் மைதிலி ப்ளீஸ். வேண்டாம் ராஜ். உன் மனசுல வேற ஒரு பொண்ணுக்கு இடம் இருக்கும் போது என் மனசுல நீ இல்ல. சத்தியமா என் மனசுல நீ மட்டும் தான் இருக்கு. இத சொல்றதுக்காக தான் நான் பிரியாவை பார்க்க போனேன். அங்க போன பிறகுதான் ஒரு உண்மை தெரிஞ்சது. பிரியா ஸ்கூல்ல உன் கிளாஸ்மேட். நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் அவ இதெல்லாம் செஞ்சிருக்கா. எல்லாம் உன் மேல இருக்கிற வெறுப்பால தான். நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டோமேங்கிற எண்ணத்துல நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு உனக்கு தெரியாது மைதிலி. ஆனா நீ என் மேல காட்டின அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை லைஃப்ல பிரியவே கூடாதுன்னு முடிவு பண்ண. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு சொந்தமானவ. என்ன நம்பு மைதிலி ப்ளீஸ். கதவு துற மைதிலி, கதவு துற. கம் ஆன். ராஜ், அவனை உன்னதான்டா எதிர்பார்த்தேன். நான் காதலிச்ச பொண்ணு நீ வேணும்னு சொல்ற. நீ நடனா உன் பொண்டாட்டி வேணும்னு சொல்ற. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கேன மாதிரியா தெரியுது? நான் காதலிச்ச பொண்ண உனக்கு விட்டு கொடுத்துட்டு உன் பொண்டாட்டிய மேலோகத்துக்கு அனுப்புறேன்டா. பாத்தியாடி, அவன் நீ வேண்டாம் அவன் பொண்டாட்டிய காப்பாத்துறான். நீ என்னடா அவனை இன்னும் லவ் பண்ற. மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்க.
இல்லனா அவனை இங்கேயே கொன்னு போட்டுட்டு உங்க 2 பேரையும் நானே கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய் அவனை கொல்லுங்கடா. நான் தான் ஜெயிச்சேன் ராஜ். மைதிலி விட எனக்கு தான் உன் மேல காதல் அதிகம்னு நான் நிரூபிச்சிட்டேன். மைதிலிய நான் ஜெயிச்சிட்டேன். சாரி ராஜ், சாரி சாரி ராஜ். பிரியா, பிரியா, மைதிலி, அழக்கூடாதுடா. அழாதீங்க. ஸ்வேதான்னு எழுதுங்க. சரி 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 சரி, அழக்கூடாது. பிரியா, ஓ அழக்கூடாது பிரியா.